இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? உற்சாகமாக இருக்கீங்களா? திடமனதாக இருக்கீங்களா? பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இந்த நாள் ஒரு புதிய நாள். இந்த கால வேளையில் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. இந்த நாளுக்குடான உயிருள்ள வார்த்தை லேவியராகமம் 26:9, உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி திடப்படுத்துவேன். உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி திடப்படுத்துவேன். அதாவது உங்களை பெருக பண்ணுவது மாத்திரமல்ல, உங்களை பழுக பண்ணுவது மாத்திரமல்ல, உங்களை ஸ்ட்ராங்காக திடப்படுத்த போகிறார். நீங்கள் பெருக்கத்தின் தேவனை துதிக்கிறீங்க. மந்தை பெருகுவது போல உங்களை நான் பெருக பண்ணுவேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். உங்கள் வேலையில் பெருக்கம், அன்பில் பெருக்கம், சமானத்தில் பெருக்கம், வருமானத்தில் பெருக்கம், எல்லா காரியத்திலையும் கர்த்தர் உங்களை பெருக பண்ணி உங்களை திடப்படுத்த போகிறார். பெருக பண்ணுவது மாத்திரமல்லங்க, உங்களை பழக பண்ண போகிறார். ஒரு விருத்தி உண்டாக்க போகிறாரு. நீங்கள் பழக போகிறீங்க, இருந்த வண்ணம் இருக்க மாட்டீங்க, பரவி பாய போகிறீங்க. கர்த்தர் சொல்கிறார், மாத்திரமல்ல உங்களை திடப்படுத்துவேன். நீ பலங்குண்டு திடமனதார் என்ற வாக்கு தத்தத்தை சொல்கிறார். இன்றைக்கி பழகி பெருகிட்டே போவீங்க. ஆனால் மனதுக்குள்ளே ஒரு பயம், மனதுக்குள்ள ஒரு கலக்கம். நான் எப்படி நடத்த போகிறேன், எப்படி செய்ய போகிறேன், இந்த பணத்தை எப்படி பாதுகாப்பேன், குடும்பத்தை எப்படி பாதுகாப்பேன், பிள்ளைகளை எப்படி வளர்ப்பேன் அப்படிங்கிற ஒருவித கலக்கம், ஒருவித பயம் உங்கள் உள்ளத்தில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை பழக பண்ணுவது மாத்திரமல்லாமல், உன்னை பெருக பண்ணுவது மாத்திரமல்லாமல் உன்னை நான் திடப்படுத்துவேன் அவர் வாக்கு பண்ணுகிறார். அதனால் இந்த வாக்குத்தத்த வசனத்தை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக இருங்கள். கர்த்தர் இந்த நாளில் இந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பாட்ட ஏசப்பா, உம்மை நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரே, உயர்ந்தவரே, அற்புதரே, அதிசயரே, ஆறுதலே, கேடகமே, பெலனே, கோட்டையே, துருகமே, வெற்றி வேந்தனே, பெருக்கத்தின் தேவனே, கிருபியின் தேவனே, இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆஸ்வதி பெருக பண்ணுங்க. இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. தேவசமான கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை.